ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானின் யூனிட்டி ஸ்டேட்டில் உள்ள ஆயில் ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் இருந்து அட்ராஜிக் என்ற சிறிய விமானம் பயணிகள் உட்பட 21 பேருடன் ஜூபாவுக்கு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் திடீரென விழுந்து நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் 20 பேர் அதே இடத்தில் இறந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் GPOC எனும் கிரேட்டர் பயனீர் நிறுவனத்தைச் சேர்ந்த எண்ணெய் தொழிலாளர்கள். விமானத்தில் பயணம் செய்தவர்களில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதாக யூனிட்டி ஸ்டேட் தகவல் துறை அமைச்சர் கேட்வேஜ் பிபால் கூறினார். பலியானவர்களில் தெற்கு சூடானை தவிர சீனா, இந்தியாவைச் சேர்ந்தவர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. இயந்திர கோளாறால் விபத்து நடந்ததாக சொல்லப்படும் நிலையில் முழுமையான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. உடைந்த விமானத்தின் பாகங்கள் வயல்வெளியில் குப்பைகள் போல் சிதறி கிடக்கும் போட்டோக்கள் வெளியாகி இருக்கின்றன. தெற்கு சூடான் சமீபத்திய ஆண்டுகளில் பல கோர விமான விபத்துகளை கண்டுள்ளது. 2011இல் சுதந்திரம் பெற்றதிலிருந்து மோசமான டிரான்ஸ்போர்ட் உள்கட்டமைப்பால் போராடி வருகிறது. அதிக சுமை, மோசமான வானிலையால் தெற்கு சூடானில் விமான விபத்து அடிக்கடி நடப்பது குறிப்பிடத்தக்கது.